நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சியில் கடந்த 12 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்த அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தலைஞாயிறு பேரூராட்சியில் 15 வார்டுகளிலும் கடந்த 12 நாட்களாக குடிநீர் வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிமுக பேரூர் மன்ற தலைவர் செந்தமிழ் செல்வி பிச்சையன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரியிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து தலைஞாயிறு பேரூராட்சி கடைத்தெருவில் அதிமுக சார்பில் அதிமுக பேரூர் மன்ற தலைவர் செந்தமிழ் செல்வி பிச்சையன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் இளவரசி தங்கராசு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வளாகத்தில் உள்ள இலவச சுகாதார வளாகத்தில் வசூல் வேட்டை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோயில் வளாகத்தில் இருந்த இலவச சுகாதார வளாகம் கடந்த 4 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி சேதமடைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் பக்தர்களின் பயன்பாட்டுக்காக தனியார் கல்லூரி ஒன்றின் சார்பாக இலவச சுகாதார வளாகம் கட்டி கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் கட்டாய வசூல் வேட்டை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக வசூலிக்கப்படும் கட்டணம் யாரிடம் செல்கிறது என்பது மக்களின் கேள்வியாக உள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெறும் இத்தகைய அவலங்களால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2 வருடமாக ஆமை வேகத்தில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். காரை கோட்ரோடு பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய மேம்பால பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், நோயாளிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மிகவும் அவதிப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேம்பாலத்தை ஒட்டியுள்ள சுற்றுச்சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டுநர்கள் புகார் கூறும் நிலையில் நிர்வாக திறனற்ற விடிய ஆட்சியில் அனைத்து துறைகளும் செயலிழந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த சமையல் மாஸ்டரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சமையல் மாஸ்டர் சிவகுமார் தனது மனைவியுடன் வசித்து வந்தார். அவரின் மனைவி 2 தினங்களுக்கு முன் விடுமுறைக்காக அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது கணவர் சிவகுமார் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். கழுத்து பகுதியில் காயத்துடன் இறந்து கிடந்ததால் சிவகுமார் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கீரிப்பாறை அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்க கேட்டு குமரி மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குமரி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் வைகுண்டமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான பச்சைமால் உள்ளிட்ட அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் பலர் பங்கேற்றனர். அப்போது ஸ்டாலின் அரசும் ரப்பர் தோட்ட நிர்வாகமும் காப்பீடு வழங்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அண்ணா தொழிற்சங்கத்தின் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு, திமுக அரசு செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டம். அரசு ரப்பர் கழகமே, கேடுகெட்ட நிர்வாகமே, தற்காலிக தொழிலாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய். சட்டத்திட்ட விதிகளின்படி இஎஸ்ஐ காப்பீட்டு திட்டம் வழங்கலாம். ஏனென்றால் 10 தொழிலாளருக்கு மேல் பணிபுரிந்தால் அவர்கள் 21,000 ரூபாய்க்கு குறைவாக ஊதியம் பெற்றால் இஎஸ்ஐ காப்பீட்டு திட்டத்திலே சேர்க்கலாம் என்று சட்ட விதிமுறை தொழிலாளர் சட்டத்தில் இருக்கின்றது. ஆனால் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தொழிலாளர் துறைக்கு அதிகாரம் இல்லை. அரசுதான் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் புதுவிளை அருகே 3,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் கிராம அலுவலர் மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரும் பிடிபட்டனர். புதுவிளையைச் சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர் சொத்து மதிப்பு சான்றிதழுக்காக தலக்குளம் கிராம நிர்வாக அலுவலர் அமலர் ராணியை தொடர்பு கொண்டதில் 4,000 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டது. இதையடுத்து லஞ்சம் பெறும்போது இருவரும் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் கிராம நிர்வாகம் வரை லஞ்சம் புரையோடி போனதற்கு இந்த சம்பவம் சான்றாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு இ பாஸ் முறை அமல்படுத்தியதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மற்றும் குன்னூர் மார்க்கெட் கடைகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குன்னூர் மற்றும் கோத்தகிரி பகுதியில் பொது வேலை நிறுத்தம் நடைபெற்றது. அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக நடைபெற்ற இந்த பொது வேலை நிறுத்தத்தால் குன்னூர் மற்றும் கோத்தகிரி பகுதிகளின் அனைத்து கடைகளும் அடைத்திருந்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர்.